நாம் அனைவரும் விரும்பும் தாஜ்மஹாலை பற்றி சில சுவாரஸ்ய உண்மை கதை பார்க்கலாம். தாஜ்மஹால் உலகில் மிக பிரபலமான சின்னங்களில் ஒன்றாகும். இது இந்தியா ஆக்ரா நகரில் யமுனை ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது. இதன் கட்டுமானம் 1632 தொடங்கி சுமார் 1653 நிறைவடைந்துள்ளது. இது 22 வருடங்களாக கட்டப்பட்டிருக்கிறது. சுமார் 20,000 தொழிலாளர்களும் கலைஞர்களும் சிற்பிகளும் சேர்ந்து இந்த தாஜ்மஹாலை கட்டியதாக வரலாறு கூறுகிறது. வெள்ளை பளிங்கற்கள் மற்றும் விலை மதிப்புள்ள கற்களால் அழகிய மலர் வடிவங்கள் பதிக்கப்பட்டுள்ளன. இந்த தாஜ்மஹால் காலை, மதியம், மாலை என நில ஒளியில் அழகிய நேரங்களில் தாஜ்மஹாலின் நிறம் மாறுவது போல தோன்றுமாம். இன்று இது உலகம் முழுவதும் காதலின் அடையாளமாக கூறப்படுகிறது. நாம் விரும்பும் தாஜ்மஹாலை கட்டியவர் ஷாஜஹான். இவர் முகலாய பேரரசின் 5வது பேரரசர் ஆவார். ஷாஜஹான் தனது அன்பு மனைவியான மும்தாஜ் மஹால் 1631 இறந்துவிட்டார். அவரின் நினைவாக ஷாஜஹான் தாஜ்மஹாலை கட்ட ஆரம்பித்தார். அதாவது ஷாஜஹான் தன் கையால் தாஜ்மஹாலை கட்டவில்லை, ஆனால் ஷாஜஹான் தாஜ்மஹாலை கட்ட உத்தரவிட்டார். சுமார் 1000கணக்கான தொழிலாளர்கள், சிற்பிகள், கலைஞர்கள் என அனைவரும் ஒன்றாக சேர்ந்துதான் நாம் விரும்பும் தாஜ்மஹாலை கட்டி முடித்தார்கள். அனைவரின் கடின உழைப்பிற்கு பிறகு சுமார் 22 வருடங்கள் கழித்துதான் இந்த தாஜ்மஹால் கட்டி முடிக்கப்பட்டது. ஷாஜஹான் இல்லை என்றால் தாஜ்மஹால் இல்லை, மும்தாஜ் இல்லை என்றால் ஷாஜஹானே இல்லை என்று இந்த தாஜ்மஹால் நமக்கு நினைவு கூறுகிறது. இன்று உலக புகழ்பெற்ற தாஜ்மஹாலை பார்க்க அனைத்து காதலர்களும் திருமணமானவர்களும் சென்று பார்க்க விரும்பிக் கொண்டே இருக்கிறார்கள். இதுவே தாஜ்மஹாலின் சிறப்பு.